கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 6:16. மரணத்திற்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீங்க தேவ அன்புக்கு உங்க உணர்ச்சிகள்லாம் சொல்லாது. கீழ்ப்படியும் போது நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோமா? தேவனுக்கு. கசப்போ வைராகியமோ விரோதமோ கர்த்தரிடத்திலிருந்து வரலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதற்கு அடிமையாக இருக்கும்போது நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோமா? சாத்தானுக்கு. யாராவது ஒருத்தருக்கு நம்ம என்னதான் செய்யணும்? அடிமையா தான் இருக்கணும். அப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சாத்தானுக்கு அடிமையாக இருக்கும்படி தேவன் படைக்கவில்லை. தேர்ந்தெடுக்கும் உரிமை அவர் யாருக்கு தந்திருக்கிறாரு? நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய சுய விருப்பத்துல அறியாமையினால நம்ம யாரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? அவனை தேர்ந்தெடுக்கிறோம். ஏதாவது ஒன்றுக்கு தான் நான் அடிமையாக இருக்கணும். எதற்கு என் வாழ்வில் இடம் கொடுக்கிறேனோ அந்த வல்லமை ஆவிக்குரிய உலகத்திலிருந்து என்ன செய்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய உலகம் நிஜமானது. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய சக்தி அதிலிருந்து வெளிப்படுதுங்கிறது தெரிந்து கொண்டால் தேவ அன்பு அப்படிங்கிறது நீங்க தோற்று போகின்ற இடம் இல்லைங்கிறத உங்களால என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். நிஜமான உலகம் எதுதான்? ஆவிக்குரிய உலகம்தான். தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து அனுபவித்திருந்தீங்கன்னு சொன்னா பூரண அன்பு என்ன செய்யுமா? பயத்தை புறம்பே தள்ளும். ஒரு சின்ன ஒரு உதாரணம். தாவீது ராஜா எல்லாருக்குமே தெரியும். அவர் அரசனாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் 17 வயசுல. அபிஷேகம் பண்ணப்பட்டதுல இருந்தே அவர் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? ஆடு மேய்க்கிறார், அடுத்த அரண்மனைக்கு வருகிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 13 வருஷம். தாவீது ராஜா மேல இருக்கிற அபிஷேகத்தை சவுல் அறிந்து கொள்ளுகிறார். அவருக்கு அங்க பொறாம வருது. தாவீது ராஜாவை கொலை செய்கிறதற்கு ஒரு நாட்டோட ராஜா, ஒரு நாட்டோட ராணுவம் என்ன செய்து போகிறது. அப்ப தாவீது ராஜாவாகல, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் தான். நல்லா கவனிங்க, தாவீது ராஜா கிட்ட ஆட்கள் கூட்டம் கிடையாது. கொஞ்சம் பேர் அவரை நம்பி வந்து ஒரு சின்ன சின்ன மக்கள். சவுல் கையில யார் இருக்கிறாங்க? ஒரு நாடு, ஒரு ராணுவம் இருக்குது. நியாயப்படி அதுல யாரு ஜெயிச்சிருப்பாங்க? சவுல் தான் ஜெயிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அந்த இடத்துல தாவீது ராஜா இடத்துல இருந்தா பயம் வருமா வராதா? நிச்சயமா வரும். என்னைக்கா இருந்தாலும் ராஜா நம்மள என்ன செஞ்சிருவாரு? பிடித்து விடுவார். ஏன்னா ராணுவம் யார் கையில இருக்கு? அவர் கையில அதிகாரம், பதவி, பணம், ஆள்பலம், அதிகார பலம் எல்லாம் யார்கிட்ட தான் இருக்கு? சவுல் கிட்ட தான் இருக்குது. 2 முறை அங்க சவுல் ராஜாவை அவருக்கு தீங்கு செய்யறதுக்கு, அவரை கொலை செய்கிறதற்கு தாவீது ராஜாவுக்கு என்ன கிடைக்குது? வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த உடன்படிக்கையின் கீழ் அது தவறும் கிடையாது. ஒரு கொத்த வர்ற பாம்பை என்ன செய்யறது? அடிக்கிறது. அங்க தாவீது ராஜாவோட இருக்கிற மனிதர்கள் சொல்லுவாங்க, இன்று தேவன் உம்முடைய சத்துரு உம்முடைய கையில என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். ஒரு கொத்த வருகிற பாம்பை நீங்க எப்ப அடிக்காம விடுவீங்க? உங்க கையில கம்பு இருக்கு, உங்களால அடிக்க முடியும், உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு, உங்களுக்கு அதை அடிக்க முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம்லாம் இல்லை. அந்த பாம்பை எப்போ நீங்க அடிக்காம விடுவீங்க? அது என்னை கொத்தாது, எனக்கு தீங்கு செய்யாது, அதனால் எனக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பாம்பை என்ன செய்வீங்க? அடிக்காம விடுவோம்.
இங்க தாவீது ராஜா அங்க சவுலை தப்பி போக விடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உயிர் யார் கையில இல்ல? சவுல் கையில இல்ல. அதுக்கு அவருக்கு ஆதாரம் இருந்ததா? இல்ல. நாட்டு ராணுவம் யார் கையில இருந்தது? சவுல் கையில. எல்லாமே தாவீதுக்கு அங்க எதிராக தான் இருக்குது. என்ன நிச்சயம் அவருக்கு அங்க? சவுல் நினைத்து என்னை ஒன்றும் செய்ய முடியாது, சவுல் நினைத்து என்னை கொலை செய்ய முடியாது, சவுல் நினைத்து என்னுடைய ராஜாங்கிற பதவியை என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. இந்த நிச்சயம் தேவன் மீது, அவருடைய அன்பின் மீது அவருக்கு அங்கு விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்பின் மீது உங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு சொன்னாதான் சூழ்நிலைகள்ல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சோர்ந்து போக மாட்டீங்க. மனிதர்கள் மேல உங்களுக்கு என்ன வராது? கோபம் வராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க சவுல் மேல அவருக்கு என்ன வரல? கோபம் வரல. இவர் நினைச்சு தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அவர் கண்ணால பாக்குறதை விட தேவனை எப்படி அவரால் அங்க நம்ப முடிஞ்சது? தேவனோட அன்பை அவர் அறிந்திருக்காமல் அந்த இடத்துல அவர் என்ன செய்ய முடியாது? செயல்பட்டிருக்க முடியாது. நிச்சயமாக செயல்பட்டிருக்க முடியாது. அதே போலதான் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அன்பை நீங்கள் அனுபவிக்காமல் அதை இன்னொருவருக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அன்பை நீங்கள் அறிந்து அதை விசுவாசிக்கும் போதுதான் உங்களோட விசுவாசமும் அங்க செயல்பட ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். இல்லாட்டி அந்த பெட்ரோல் போடாம அந்த பைக் என்னதான் செய்யும்? ஒரே இடத்துல தான் நிற்கும். ரொம்ப அழகாக பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13:1-2-3. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அது எப்படிதானா? சத்தமிடுகிற வெண்கலம் போலதானா? அதனால பயன் ஒன்றும் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து, நல்லா கேளுங்க, நீங்க தீர்க்க தரிசன வரத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? பெற்றிருக்கலாம். சகல ரகசியங்களையும் சகல அறிவையும், சத்தியத்துக்குரிய அறிவையும் நாம என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? பெற்றிருந்திருக்கலாம். மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமும் நமக்கு இருக்கலாம். நல்லா பாருங்க, மலையை பெயர்ந்து போன்னு சொல்ற விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கலாம். அந்த விசுவாசத்தை நான் வளர்த்து வைத்திருக்கலாம். ஆனாலும் அந்த அன்பு இல்லாட்டி அந்த மலை என்ன செய்யாது? நகர்ந்து போகாது. அதுக்கு பெட்ரோல் இல்லாம அந்த இடத்துல மலை என்ன செய்யும்? நிற்கும். அடுத்த வசனம் பாருங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும். நீங்க என்னதான் அன்னதானம் கொடுத்தாலும், உங்க சரீரத்தையே நான் கொடுக்கிறேன் நீங்க ஆண்டவர்கிட்ட போய் நின்னாலும் அவர் உங்க செயலை இல்ல எதை பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறார். நம்ம கர்த்தருடைய இயல்பு அதுதான். அவர் செயல் இல்ல எதை பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறார். நீங்க செய்கின்ற செயலின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? நம்ம செய்யற செயல் சரியாக இருக்கலாம், நோக்கம் எப்படி இருக்கு? அந்த நோக்கம் சரியாக இருந்தால்தான் அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான சத்தியம் இல்லையா? நம்ம செய்கின்ற செயல்களை இந்த வசனத்தின் வெளிச்சத்துல பார்த்தா அந்த செயல்கள் எப்படிப்பட்ட செயலா இருக்குது? நமக்கு சாதாரணமா பார்த்தா தூசி தெரியாது.
ஆனா ஜன்னல் வழியா விழுகின்ற சூரிய வெளிச்சத்துல தூசி என்ன செய்யும்? தெரியும். அது போல இந்த வார்த்தையை பார்க்கும் போதுதான் எந்த இடத்துல என்னோட இருதயத்தின் நோக்கம் எப்படி இருக்கிறது, என் செயல் எப்படி இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் எப்படி இருக்குதா? வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்பை நாம் அனுபவிக்கும் போதுதான் அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? பெருகுகிறது. உங்க விசுவாசம் சோர்வு வருதா? அந்த அன்பை நான் இன்னும் என்ன செய்யல? அனுபவிக்கல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தாவீது ராஜாவுக்கு சவுல் மேல அங்க என்ன வரல? பயம் வரல. தேவனுடைய அன்பை அவர் அங்கு ருசித்து கொண்டிருந்தார். இவர் நினைச்சு நீ என்ன செய்ய முடியாது? ஒண்ணு செய்ய முடியாது. அது நடந்துதா இல்லையா? சிறிது காலதாமதம் மாதிரி தெரியலாம், ஆனா அது என்ன செஞ்சது? நடந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.